பொண்டாட்டி காலில் போயிடலாமாடா? ஆம்பளை வர்க்கத்துக்கு அடிச்சுக்க மாட்டியே. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னப்பா? என்னுடைய உயிரே போதுன்னா கூட சரி இது வரைக்கும் அப்புறம் ஆம்பளைங்க அவங்க காலில் ஒரு போது நான் சத்தியமாவே மாட்டேன். ஏப்பா? எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா இந்த பொம்பளைங்க காலில் கொஞ்சம் விடாதி ரொம்ப வீக் ஆயி போய் குட்டு தர போய்க்கிறடி. இந்த பெரிய வீடு கூட வீக் படிச்சிங்கறாரு போய் உட்கார்ந்தியா ஆயிட்டுக்குறா. அது தூக்கி போட்டு ஒரே நறுக்கிடா பாவி. அதுக்கு நான் சொல்றது பல்லு வளர்க்கும் போது நாக்கு கொஞ்சம் வயிற்று வளர்க்கனா வார்த்தை சுத்தமா வரும். நம்ம பல்லு தேஞ்சு கூடாதா போந்து போறா. நல்ல பல்லுக்கு இருந்தா அங்கிட்டு போட்டாங்க போடா. ஏய் படா ஏண்டா வந்த? இல்லைமா ஒரு வாரம் லீவ் கொடுத்தீங்களா? ஆமா சாப்பாடு ஊட்டே ஊட்டா. டேய் உனக்கு சாப்பாடா கோரே? எனக்கு அதான் கோரே. டேய் நாளைக்கு ஆரணியில நாடகம். ஆரணி பூந்தோட்டம் என்ற இடத்துல நாடகம். அந்த ஊர்ல உனக்கு நானு சிக்கன் பிரியாணி போட சொல்ல சாப்பிடுறா. சரிமா போறது போறீங்க. அந்த சிக்கன் மேசானா சூடு கலப்பிட்டு என்ன கலப்பிட்டியா? சூடு கலப்பிட்டியா? வாங்குற அடி உனக்கு என்ன கலப்புன்னு தெரியாது. செய்யறோம் ஒரு மட்டன் என்ன செஞ்சு போடுங்க. என்ன பிரியாணியா? மட்டன் பிரியாணி. அந்த ஒண்ணு தானே உங்களுக்கு குறையாகுது. அது போட்டா போய் சொல்லி நடப்பாங்கடா. பண்ணிக்கடா. அதுக்கு பாரு ஒரு போன் பண்ணி சொல்லு. சொல்லிடப்பா முன்னாடி போட ஆடி வெட்டுறாங்களா போட. இல்லைங்க லீவ் ஊத்திங்க சாப்பாடு ஊத்திங்க. உனக்கு சம்பளமா போற ஒருவேளை போறதுல மொத்தம் ஜிலேபி தான் வருது. இல்ல இல்ல ஜிலேபி தான் சம்பளமா போற கப்பல் எல்லாருக்கும் அதான் குறையாகுது. அடுத்த மாசத்துல இருந்து முதலாளி கிட்ட சொல்லி ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர சொல்றேன். எனக்கு 200 ரூபாய் வேணாம். என் துட்டு 200 ரூபாய் அந்த 50 ரூபாய் நாளைக்கு சேர்த்து கொடுத்து சொல்றேன். போடப்பா சம்பளம் குத்தா சாப்பாடு குத்தா முக்கியமானது குத்தியா அப்படின்னா குடிக்கார பையா குடியை கெடுக்கும் குடி பழக்கமான நலத்தை கெடுக்கும். பாருங்களா எல்லாரும் கள்ள குடிச்சு ஞாபகம் வச்சுனா போதுடா. இந்த பாருங்க குடியை கிடக்குன்னு சொன்னேன். யார் சொல்றது? இந்த கப்பல் என்ன விட்டா சொல்றதுக்கு நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வெளில வச்சாரு. காலையில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எவ்வளவு? 1500 ரூபாய். எத்தனை வீட்டுல போடுறா பாவினா குடுக்குறானா? நேரா நான் பண்றான் வண்டி போய் பால் செட்ல நிக்க கூடாதுன்றான். 3 கோட்டத்துக்கு 2 கோட்டர் குடிக்கிறான். குச்சி விட்டு பைக் எடுத்து தோக்குற போறான வண்டி எடுத்துங்க நேரா பைக் எடுத்துங்க பைபாஸ்ல புளியா மாத்திரம் மோதி என் தம்பி மட்டும் காரனுக்கா குடினாலே ஆகாது. எங்க ஊர்ல குடிக்காரன் எவனா செத்தா கூட அவன் ஜாவுக்கு 2 பேரும் போக மாட்டான். போக மாட்டீங்க. உங்க ஊர்ல வஜ்ஜூர்ல வந்து பாக்கணுமே ஏதோ சாவாயிச்சுன்னு கூப்பிட்டா வந்தோம்பா. நடிகர்லாம் போனோம் போய் பார்த்தா தான் இவன் அம்மக்கிறது ஏதோ குச்சமா மோலரி இருந்து டான்ஸ் ஆடமா வந்து நேக்கணும். அவர்னா நல்லா டான்ஸ் இல்லாம இருக்கிற மாதிரி அவன் 2 பேரும். ஆனா நான் பாடிக்குண்ணா நான் பிடிக்கிறேன் நானுங்க போதையில இருக்கிறானுங்களே எங்கன்னா ஓரமா போய் புச்சு பண்ணா. ஆனா 2 பேர்களை விடுனானுங்க போய் போய் சனா புச்சானுங்க பாட்டி கீ கோச்சுருவானுங்களா. மது என்ற பொருளுக்கு அர்த்தம் தெரியாதோட குழந்தை மாட்டோம் உட்காந்துக்கிறான் பாரு. குச்சி குச்சி தானே அவன் பிடிக்கிறான். ஊர்ல நீ உன் தம்பி பண்ண வேலைங்க நான் ஒரு கருத்து முகமூடி என்ன வேலை அம்மன் சிலையை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக வந்து ஒரு பையில் பார்த்து விட்டேன். உன்னை நீங்க பேச்சு வார்த்தை கொண்டு புரியலங்க. புரியல அக்கையின் பட்டி தெரியல அதான் கொஞ்சம் என்னடா பீஸ் பண்ண பல்பாக்குறா? நம்ம ஆளுகிட்ட கேளு மொத்தத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு பாரு. அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியும். உங்களை முன்ன பின்ன பார்த்து விளையாடி என்ன நீ முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அதனால முத்தம் தரமாட்டேன்னு நல்லா பார்த்து முன்ன யாருக்கு தெரியாதா? இது மாதிரி உன்ன பார்த்து கிடையாது. சத்தியா முத்து தர போட்டா
மாட்டிக்குவோமா நான் தான் லொட்டு வளர்ந்து அம்மா இருக்க போறியா ஏண்டா உன்னை பார்த்தவே கொஞ்சம் பிடிக்கல ஏண்டா முத்த அப்படி அலையற என்ன மாதிரி ஆளுங்களா உனக்கு பார்த்தா பிடிக்காது பிடிக்காது பார்க்க தண்ணி பிடிக்கும் பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கு அல்டிமேட் ராஜ்குமாரான அதானே டேய் நான் யாருக்கும் எட்டாத கனி உன்னால எட்டி பறிக்க முடியாது மரியாதை வந்து பாரு போயிட்டாங்க கட்டி அடுத்து முத்த தர முடியாது அடி மல்லி பூ பொம்மினேட்டி காலில் விழமாடா ஆம்பளை வர்க்கத்துக்கு அசிங்கம் பண்ணிட்டியே என்ன பத்தி உனக்கு தெரியாது என்னப்பா என்னுடைய உயிரே போதுனா கூட சரி இது வரைக்கும் அப்புறம் ஆம்பளைங்க அவங்க காலில் ஒரு போய் நான் சத்தியமாவே மாட்டேன் ஏப்பா எனக்கு ஒரு காலம் ஆகணும்னா இந்த பொம்பளைங்க கால கொஞ்சம் வீக் கொஞ்சம் விடாதி ரொம்ப வீக் ஆயி போய் குட்டு தர போய்க்கிறடி இந்த பெரிய வீடு கூட வீக் படிச்சிங்கறார் பத்தி உட்கார்ந்தியா வீட்டுல அக்கா தங்கச்சி யார் வரது அங்க போய் கேக் வந்தாரு முத்தத்தை அடி பாவி என்ன அவங்களா இருந்தா நான் ஏன்டி இங்க வந்து லொட்டு பட்டுங்கறா ஏய் மானங்கட ஜென்மடா மானங்கட ஜென்மம் மானங்கட்ட வந்தா ஊருக்கு பெரிய மனுஷன் கம்மி ஏண்டா உன்னை பார்த்தா முத்தமுக்கு என்னமே இல்லை உன்னை பார்க்கும்போது பால் தான் வருது இதெல்லாம் ஒரு குழப்படா ஜென்மமா இல்ல தூக்கு மாதிரி தொங்கலாம் நான் கேட்டா உன்னை பார்த்தா வால் தானே வருது அடி பாவி என்ன அந்த வாதி எடுக்க தான் நீங்க நான் வந்துக்கறேன் ஐயாவுக்கு 3 மாசம் டைம் ஆனா ஒரே மாசத்துல நீ லபாக்குதா அவள திறமையா உள்ள வந்து பாறேன் காட்றேன் நான் வரல வந்தா தான் தெரியும் டேய் முத்தமுட்ட விட்டு போய்டுவியா 3 மாசம் முத்தமுட்ட விட்டு போய்டுவியா சத்தியமா போயிடுறேன் திரும்ப தரேன் குடு போ பாலே நல்லா தான் பாக்குதா எடுக்கறா ஓ பைனி பஞ்சாபத்துல கெடுச்சு அவ்வளவு நல்லா இருக்குது உனக்கு நான் சொல்லு நாடகம் முடித்துக்குள்ள காலையில ஒரு டப்பா வாங்கி கொடுத்துருவாங்க வாடா ஐயா நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு யாருன்னா வேணுமாடா உனக்கு வேணுமா ஆடா பாவி டேய் மொய்ச்சி 3 இலை உள்ள பஞ்சாமத்து வாங்குறா பாரு அந்த வயசுல டேய் பாதியா சொல்றேன் இந்த இடத்துல போய்ட்டா உனக்கு நல்லது எனக்கு நல்லது தொட பக்கத்து எடுத்து வச்சுக்கோ ஏன் வந்து எருளை பிஞ்சு போட உனக்கு என்ன நீ தொட பக்கத்து இல்ல அடி யாரனா செருப்பு போடுனா செருப்பு வாங்கி கொடு 4 அடி அடி கேளு அம்மான் கேளு எவ்வளவு பையன் குடு கேட்டு ஒரு குழப்படா உனக்கு நீ எதுக்கு மே ஜென்மத்துல யார் என்ன கேட்டாலும் வாங்கி தாவணும் நீ என்ன ஜென்மம் எடுத்தாலும் சரி உன்னை கட்டி எடுத்த போது தர முடியாதா தர முடியாது செய்யணும் என்னடி வீட்டு செருப்பு என்ன கை உலகம் பார்த்து வாடியா அது ஒண்ணு இல்லப்பா நீ கவிதையில வளர்ந்துச்சு இல்ல கொஞ்சம் ஒரு அடி வளர்ந்துச்சு அந்த செப்புல என்னடியா வரமாட்டியா அடி மாரியாமா தாயே பரோட்டாக்காரன் மால் பிடிச்சிடா மாட்டேன் என்ன கதி பண்ண போறானோ மாரியாக்கா தாயே நீ பயப்படாத நான் பக்குமா லகுவா தீண்டிருண்டி அத்தான் அத்தான் உன்னை பார்த்தவுடன் என்னை பார்த்தவுடன் என் மனமே மாறி ஒரு முத்தத்துக்கேவா பிறகு எப்படி எப்படி தெரியுமா ஏன் ஆசை
பஞ்சாப் பூசுற மூஞ்சிக்கும் மயிறு மொழிக்கிற மூஞ்சிக்கும் வித்தியாசம் தான் உனக்கு. ஏண்டா? அப்படியே வெக்கில் பிறாரு மெருப்படுறாரு அவங்க. இதெல்லாம் ஒரு காதல் வேகண்டா. இந்த காலத்துல காதல் அவ்வளவு வேகமா போயிடுது. வேகமா போய் சாகமா பைபாஸ் ஆக்சிடென்ட் சாவறான். ஐயாவுக்கு பகலே பத்து தெரியல ராவல தேர்மாடி முகத்தை காட்டாம தான் சொன்னா. ஏன்டா பாய் வந்தீங்க? அதான் மாமா மூஞ்சி மேல துணி போட்டு மாமா தள்ளிமோ இல்ல அவர் தள்ளிமோ. ஏய் போடா உள்ள. ஐயா என்னமா பாக்குறீங்க? கட்டி எடுத்து தர முடியாதுங்க. தர முடியாது. கட்டிக்காரா? மயில நேரம் போடுமா? ஓடாது. அது என்ன பண்ணுனா? படுக்க வச்சு கால்ல மெரிச்சிக்கிட்டு ஒவ்வொன்னா இழுக்கணும். பெரிய மனுஷன் நினைச்சு கேட்டா பச்சை பிள்ளைக்காவட்ட பதில் சொல்லுங்கிறதப்பா. ஏய் இந்த பையன் தெரியாது என்கிட்ட கேட்ட நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்ல. ஆமா விடலாமா அவள? அடிக்கணும் பொண்ணு. தெரிவித்தாய். மூன்றாவது காதல் பலாத்கார காதல். ஐயோ உன்னுடைய கல்வியை ஐயா ஆண்டவன் காதல். ஐயா கட்டியாத்து ஒரே முத்தம் கேக்குறீங்க. நான் ஒரு நாள் கெடுக்கப்பட்டவங்க. உடலால் கெடுக்கப்பட்ட அஜாலது உள்ளத்தால் கெடுக்கப்பட்ட ஐயா உடலால் கெடுக்கப்பட்டவங்க உள்ளத்தால் கெடுக்கப்பட்டவங்க. என் வீட்டு தோட்டக்காரன் நான் தான்